வாங்க இன்னைக்கு நாம AWS சர்டிஃபைடு AI பிராக்டிஷனர் அதாவது AIF C01 தேர்வு பத்தி முழுசா தெரிஞ்சுக்க போறோம். ஒரு எக்ஸ்பர்ட்டோட பார்வையிலிருந்து இந்த தேர்வை எப்படி அணுகிறது, எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்க்கலாம். சரி, முதல்லயே ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிப்போம். இந்த புது AWS AI சர்டிஃபிகேஷன் உண்மையிலே உங்களுக்கு தானா? ஏன்னா நம்ம நேரத்தையும் உழைப்பையும் ஒரு விஷயத்துல போடுறதுக்கு முன்னாடி இது நமக்கானதுதான்னு உறப்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த முழு விளக்கத்திலையும் நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு பொருந்துமான்னு பார்ப்போம். அப்புறம் இந்த எக்ஸாமோட அமைப்பு என்ன, என்னென்ன டாபிக்ஸ்ல இருந்து கேள்விகள் வரும், கடைசியா இந்த சர்டிஃபிகேட்டால உண்மையிலே என்ன மதிப்புன்னு அலசுவோம். சரி, நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு சரிப்பட்டு வருமா? இது ஒரு வகையான ரியாலிட்டி செக்னு சொல்லலாம். ஒரு நிபுணரோட இந்த வார்த்தைகள் ரொம்பவே ஆழமானது. அதாவது கையில சர்டிஃபிகேட் மட்டும் இருந்தா பத்தாது. ஒரு வேலைய உண்மையிலே சிறப்பா செய்யறதுக்கு தேவையான அடிப்படை திறமைகள் உங்ககிட்ட இல்லைன்னா இந்த சர்டிஃபிகேட் மட்டுமே உங்களை காப்பாத்தாது. அதாவது இந்த சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு AWSல AI கருவிகளை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லிக் கொடுக்கும். ஆனா அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு புரோகிராமிங், SQL, நெட்வொர்க்கிங் மாதிரி சில அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. சொல்லப்போனா இதெல்லாம் தான் எந்த ஒரு வேலையிலயும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். யோசிச்சு பாருங்க, இந்த சர்டிஃபிகேஷன் ஒரு நல்ல தொடக்கம்தான். ஆனா நீங்க ஒரு முழுமையான நிபுணர் ஆகணும்னா இதுக்கு மேல ஒரு 250 500 மணி நேரம் வரைக்கும் மத்த திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு நீங்க செலவு பண்ண வேண்டியிருக்கும். சோ இத மனசுல வச்சு உங்க படினத்தை திட்டமிடுங்க. ஓகே, அடுத்த பகுதிக்கு வருவோம். இங்க நம்ம எக்ஸாம் பத்தின சில முக்கியமான நடைமுறை விஷயங்களை பார்க்க போறோம். ஒரு விளையாட்டுல ஜெயிக்கணும்னா அதோட விதிகளை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். எக்ஸாமோட சில அடிப்படை விவரங்கள் இதோ. கோட் நம்பர் AIF C01. நீங்க பாஸ் பண்ணணும்னா 1000க்கு குறைஞ்சது 700 மார்க் வாங்கணும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 70% மதிப்பெண்கள் எடுத்தாதான் பாஸ். அதனால நல்ல தயாரிப்பு ரொம்ப அவசியம். இப்போ எக்ஸாமோட உள்ளடக்கத்துக்குள்ள போலாம். இந்த தேர்வுல நீங்க மாஸ்டர் ஆக வேண்டிய முக்கியமான 5 பகுதிகள் இருக்கு. வாங்க அது என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த 5 விஷயங்கள் தான் தேர்வின் அச்சாணி. முதல்ல AI மற்றும் மெஷின் லேர்னிங்கோட அடிப்படைகள். அப்புறம் இப்போ ரொம்ப பிரபலமா இருக்கிற ஜென் AI அப்ளிகேஷன்ஸ். அடுத்து நவீன AIக்கு காரணமான ஃபவுண்டேஷனல் மாடல்ஸ். அதுக்கப்புறம் AI எப்படி பொறுப்பா பயன்படுத்துறது. கடைசியா AI சிஸ்டம்ஸோட பாதுகாப்பு. இதை எல்லாத்தையும் பத்தி தான் கேள்விகள் இருக்கும். இந்த தேர்வுல அடித்தள மாதிரி அல்லது ஃபவுண்டேஷனல் மாடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய அடிக்கடி கேட்பீங்க. சிம்பிளா சொல்லணும்னா இது ரொம்ப பெரிய அளவுல டேட்டாவை வச்சு ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு மாடல். நவீன AIக்கு இதுதான் மையம். தேர்வுல நீங்க அடிக்கடி பார்க்க போற சில முக்கியமான AWS சேவைகள் இதெல்லாம் தான். Amazon Bedrock, SageMaker மாதிரி பெயர்களோட நீங்க இப்பவே கொஞ்சம் பழகிக்கிட்டா படிக்கும்போது ரொம்ப உதவியா இருக்கும். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. எக்ஸாம் கைட்ல பொறுப்பான AI அப்படிங்கிற டாபிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி தெரியும். ஆனா நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உண்மையில தேர்வுல அதுல இருந்து அவ்வளோ ஆழமான கேள்விகள் வர்றதில்லையா. சோ உங்க படின சமயத்தை நீங்க அதுக்கேத்த மாதிரி திட்டமிட்டுக்கலாம். இன்னொரு முக்கியமான டிப் என்னன்னா, சில சமயம் இந்த அதிகாரப்பூர்வ தீர்வு வழிகாட்டிகள் கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். சில சமயங்கள்ல இன்னும் அறிமுகமே ஆகாத சர்வீஸ்களை பத்தி கூட அதுல சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் வழிகாட்டிய மட்டும் நம்பாம ஒரு நல்ல கோர்ஸ் மூலமா எது முக்கியம் எது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது புத்திசாலித்தலாம். சரி, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் சரி, இந்த சர்டிஃபிகேஷனால உண்மையிலே என்ன பயன்? நம்ம கெரியருக்கு இது எப்படி உதவும்? வாங்க பார்க்கலாம். AWS சர்டிஃபிகேஷனோட மதிப்பு காலப்போக்கில் மாறியிருக்கு. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சர்டிஃபிகேட் கையில இருந்தா அதுவே வேலை கிடைக்க ஒரு பெரிய தகுதியா பார்க்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. இன்னைக்கு இது வேலைக்கான ஒரு நுழைவுச்சீட்டை விட ஒரு விஷயத்த முறையா கத்துக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டியா மாறிடுச்சு. அப்போ இன்னைக்கு இந்த சர்டிஃபிகேஷனோட உண்மையான மதிப்பு என்ன? அது உங்க ரெஸ்யூம்ல ஒரு வரிய சேர்க்கறத விட AI மாதிரி ஒரு பெரிய சப்ஜெக்ட படிப்படியா ஒரு தெளிவான இலக்கோட கத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ரோட் மேப் மாதிரி உதவுது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோடு முடிப்போம். இந்த சர்டிஃபிகேஷன் உங்க கற்றல் பயணத்துல ஒரு முக்கியமான மைல்கல் தான். ஆனா இதுவே உங்க பயணத்தோட முடிவா? இல்ல இது வெறும் ஒரு ஆரம்பம் தானா? உங்க பெரிய தொழில் கனவுல இது எந்த இடத்துல பொருந்துதுன்னு நீங்க தான் யோசிக்கணும்.